ஹலோ மை டியர் 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா ஓகேவா. இப்போ நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு ஒரு 20 டேஸ் கிட்டக்க தாண்டா இருக்குது. ஸோ எப்படி நம்ம ஒரு 15 டேஸ் ஒரு பிளான் பண்ணி படித்து மீதி இருக்க டேஸில் ரிவைஸ் பண்ணி எப்படி எக்ஸாமில் அப்பியர் ஆகுறது அதுதான் நம்ம இந்த பிளான். ஓகேயா, ஸ்டடி பிளான் வந்து போட்டிருக்கோண்டா. ஓகே, இப்போது இந்த ஸ்டடி பிளானில் இந்த பிளான் மட்டும் கொடுக்காம உங்களுக்கு வீடியோஸும் தரணும் இல்லையா. ஸோ உங்களுக்கு இந்த பிளானில் இருக்க எல்லா வீடியோஸும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, கமெண்ட்ஸில் போயிட்டு வி நீட் கம்பேக் சீரீஸ், இதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம், கம்பேக் சீரீஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கோண்டா. உங்களுக்கு இந்த கம்பேக் சீரீஸ் வேணும்னா போய் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டே தட்டிடுங்க. ஓகேவா, சரி. இப்போ என்ன பிளானுங்கன்னு பாருங்க. இப்போ இதில் ஒவ்வொரு டேவோட பிளானும் நான் எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன்னு பாரு. இப்போது மேக்ஸ்லாம் டெய்லியும் ரெண்டு எக்ஸசைஸ் தான். சரி, சயின்ஸும் சோஷியலும் எப்படி வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் பாரு. சயின்ஸில் ஷார்ட் ஆன்சர்னால் சோஷியலில் லாங் ஆன்சர். ஸோ உங்களுக்கு டிஃபிகல்ட்டி சேமாக தான் இருக்கும் டெய்லியுமே, சரியா. ஸோ இதில் ஈஸினா இதில் கஷ்டமாக இல்லை. சோஷியலில் ஷார்ட் ஆன்சர் இருக்க அன்றைக்கெலாம் சயின்ஸில் லாங் ஆன்சர் வர மாதிரி தான் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ டே 1 பாருங்கள், எக்ஸசைஸ் 1.1 1.2 மேக்ஸில். ஸோ எக்ஸசைஸ்னால் என்ன பண்ணணும், எக்ஸாம்பிள் சம்மையும் சேர்த்து பார்க்கணும். ஓகேவா, சரி. ஏன்னா நமக்கு பாரு கம்பல்சரியிலலாம் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் சில வாட்டி நமக்கு இயர் பை இயர் பப்ளிக் எக்ஸாம்னு என்ன பண்ணுறாங்க, கம்பல்சரியில் எக்ஸாம்பிளும் இல்லாமல் இன்னும் கம்பல்சரியில் க்ரியேட்டிவாக கேட்குறாங்க. ஸோ நம்ம இது எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோம். சயின்ஸில் சாப்டர் 1 and 7 இருக்க ஷார்ட் ஆன்சர், சோஷியலில் ஹிஸ்ட்ரி சாப்டர் 1 இருக்க லாங் ஆன்சர். பார்த்தியா, இங்கே ஷார்ட் ஆன்சருக்கும் போது அங்கே லாங் ஆன்சர். நெக்ஸ்ட் டே 2 மேக்ஸில் 1.3 1.4, சயின்ஸில் சாப்டர் 12 and 13 ஷார்ட் ஆன்சர்ஸ், ஹிஸ்ட்ரியில் செகண்ட் சாப்டரோட லாங் ஆன்சர்ப்பா. சரி, டே 3 எக்ஸசைஸ் 1.5 and 2.1, சயின்ஸில் சாப்டர் 1 லாங் ஆன்சர்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி சாப்டர் 1 and 2 ஷார்ட் ஆன்சர்ஸ். டே 4 மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.1 2.3, சயின்ஸில் சாப்டர் 7 லாங் ஆன்சர்ஸ் அண்ட் சோஷியலில் ஜியாகிரஃபியில் சாப்டர் 1 and 2 ஷார்ட் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் டே 5 2.4 2.5 ரெண்டு எக்ஸசைஸு, சயின்ஸில் சாப்டர் 1 and 7 ப்ராப்ளம்ஸ். சரியா, ப்ராப்ளம்ஸ்க்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன்டா. சரியா. நெக்ஸ்ட்டு சோஷியலில் ஜியாகிரஃபி ஃபர்ஸ்ட் லெசனோட லாங் ஆன்சர்ஸ். டே 6 என்ன பண்ணுறோம், 2.6 and 2.7 மேக்ஸில், சயின்ஸில் வந்துட்டு சாப்டர் 12 லாங் ஆன்சர்ஸ், சோஷியலில் சிவிக்ஸில் சினா சிவிக்ஸில் சரியா, சிவிக்ஸோட சாப்டர் 1 and 2 ஷார்ட் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் டே 7 வாங்க. டே 7 என்ன பண்ணுறோம், எக்ஸசைஸ் 2.8 and 2.9 மேக்ஸில், சாப்டர் 13 லாங் ஆன்சர்ஸ், சயின்ஸில் ஈனா எக்கனாமிக்ஸ். ஓகே, எக்கனாமிக்ஸில் சாப்டர் 1 and 2 ஷார்ட் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் டே 8 வந்துட்டு என்ன பண்ணுறோம், மேக்ஸில் 3.1 3.2 3.3, சயின்ஸில் சாப்டர் 2 and 8 ஷார்ட் ஆன்சர்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி செகண்ட் லெசனோட லாங் ஆன்சர்ஸ். 9th டே 9 என்ன பண்ணுறோம், மேக்ஸில் 3.4 3.5 3.6 3 எக்ஸசைஸ் முடிக்க போகிறோம். தேர்ட் சாப்டர்லேருந்து நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா மேக்ஸில் உங்களுக்கு தேர்ட் சாப்டரில் எக்ஸசைஸ்லாம் பாருங்கள், 2 சம் 3 சம்லாம் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது. 3 எக்ஸசைஸ் முடிச்சிடலாம்டா, முடிக்கிறோம். ஓகேவா. டே 9 சயின்ஸில் சாப்டர் 2 ப்ராப்ளம்ஸ், சோஷியலில் சிவிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரோட லாங் ஆன்சர்ஸ். டே 10 மேக்ஸில் 3.7 3.8 3.9, சயின்ஸில் சாப்டர் 2 லாங் ஆன்சர்ஸ், சோஷியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரோட லாங் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் டே 11 என்னப்பா பண்ணுறோம், டே 11 3.10 3.11 3.12 3 எக்ஸசைஸ். ஓகேயா. தென் சயின்ஸில் சாப்டர் 8 லாங் ஆன்சர்ஸ், எக்கனாமிக்ஸில் சாப்டர் 1 லாங் ஆன்சர்ஸ். நான் என்ன பண்ணியிருக்கேன் பாரு, டே 10 சயின்ஸ்லேயும் லாங் ஆன்சர் வந்திருக்கு, சோஷியல்லையும் லாங் ஆன்சர் வந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரோட லாங் ஆன்சரே 2 டேஸ் படிக்கிற டைம் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த மாதிரி வந்து நான் பிளான் ரெடி பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு டெய்லி ஒரு 3 hours படித்தா போதும். 3 hoursனால் எவ்வளோ, மார்னிங் ஒரு 1.5 hours, ஈவினிங் ஒரு 1.5 hours டைம் கிடைக்கும் தானே, ஈஸி தானே. மார்னிங் ஒரு 4 o'clock எழுந்திங்கன்னா 5:30 படித்து முடிச்சிடலாம். அண்ட் அதே மாதிரி நைட் வந்து ஒரு 8 o'clock படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 9:30 படிக்க ஆரம்பிச்சிடலாம், படித்து முடிச்சிடலாம் இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள், டே 12 மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.12 3.13 3.14 3.15. என்ன சார் 4 எக்ஸசைஸ் அப்படின்னா 3.12 டே 11 அன்னைக்கே பாதி முடிச்சிருங்க. ஏன்னா 3.12 சம்ஸ் அதிகம், அதனால தான் நான் இப்படி பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் 3.14 3.15 ரெண்டுமே கிராஃப் தான், ஈஸி தானடா, முடிச்சிடலாம். சயின்ஸில்
சாப்டர் 14 அண்ட் 15ஓட ஷார்ட் ஆன்சர்ஸ். சோஷியலில் சிவிக்ஸ் செகண்ட் சாப்டரோட லாங் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் டே 13 வாங்க. டே 13ல் என்னடா பண்ணுறோம், மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.16, 17, 18, 19 ஓகே 4 எக்ஸசைஸ். ஸோ இந்த 4 எக்ஸசைஸ் வந்துட்டு மேட்ரிக்ஸ் தான், அதனால தான் 4 எக்ஸசைஸ் சேர்த்து கொடுத்துருக்கேன். மேட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் சரியா. சயின்ஸில் சாப்டர் 14ஓட லாங் ஆன்சர்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி 3rd சாப்டர் அண்ட் ஜியாகிரஃபி 3rd சாப்டரோட ஷார்ட் ஆன்சர்ஸ். டே 14 அன்றைக்கி என்னடா பண்ணுறோம், மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.1, 4.2, சயின்ஸில் சாப்டர் 15ஓட லாங் ஆன்சர்ஸ் முடிக்கிறோம். அண்ட் சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி 3rd சாப்டரோட லாங் ஆன்சர்ஸ் முடிக்கணும்டா. 15th டே த லாஸ்ட் ஃபைனல் டே என்ன பண்ணுறோம், மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.3, 4.4 முடிக்கிறோம். சயின்ஸில் சாப்டர் 15ஓட லாங் ஆன்சர்ஸ் முடிக்கிறோம். அண்ட் சோஷியல் சயின்ஸில் ஜியாகிரஃபி 3rd சாப்டரோட லாங் ஆன்சர் முடிக்கணும்டா. ஸோ இந்த எல்லாமே நான் வந்துட்டு நானே கிளாஸில் சொல்லித்தரேன்டா, யூடியூப்பில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நானே சொல்லித்தரேன் ஓகேயா. இந்த ஒவ்வொரு டேயில் இருக்கிற ஒவ்வொரு நம்மளோட இருக்குது இல்லையா, நம்மளோட ஃபோக்கஸாக நம்ம அச்சீவ்மெண்ட் வச்சுருக்கோம்ல, ஸோ இதை வந்துட்டு நானே வந்து கிளாஸில் வந்து எடுக்கிறேன் ஓகேயா. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கமெண்ட்ஸில் போயிட்டு வி நீட் கம் பேக் சீரீஸ் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், கமெண்ட்டை போடுறீங்க ஓகேவா. கமெண்ட் போடுறீங்க, மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மண்டே தான்டா டே 1 பிடிச்சிக்கோங்க ஓகே. பை, ஆல் த பெஸ்ட்.